கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதுவரைக்கும் இந்த சிலுவை தியான கூட்டங்களில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அநேக ரகசியங்களை நமக்கு தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முதல் நாளில் நம்ம இந்த 8 நாளில் முதல் நாளில் உன்னதத்தில் ஓசன்னா. உன்னதத்தில் ஓசன்னா அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டி. மறுபடியும் ஒரு முறை வாய் தந்து சொல்லுங்க. உன்னதத்தில் ஓசன்னான்னா இயேசு கிறிஸ்துவே தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்து ஏன் எருசலேமில் மரிக்க வேண்டும்? அவர் தேவனுடைய குமாரன். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஏன் எருசலேமில் மரிக்க வேண்டும்? ஏன்? எருசலேம் யாருடைய நகரம்? தேவன் நகரம், சமாதானத்தின் நகரம். நம்முடைய தேவன் மனுக்குலத்தின் மேலே சமாதான கரத்தை நீட்டினார். தேவன் ஆவியா இருக்கிறார். நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறோம். அதனால தேவன் நம்ம மேலே இரக்கம் வைத்து சமாதான கரம் நீட்ட தம்முடைய குமாரனை அனுப்பி. நல்லா புரியுது தானே? அப்புறம் ஏன் மறந்துடுறீங்க? அதுதான் ஒரு முறை வாய் திறந்து சொன்னீங்கன்னா அது உங்கள் மனசில் அப்படியே பதியும். அடுத்தது, இயேசு கிறிஸ்து ஏன் கழுதையின் மேல் பவனி வந்தார்? இயேசு கிறிஸ்து வெரி குட். இயேசு கிறிஸ்து யாருடைய ராஜா? தேவனுடைய ராஜா. சரி, நேற்று நம்ம காலையில் என்ன தியானம் செய்தோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி வார நாட்கள், கடைசி இறுதி நாட்கள். அந்த இறுதி நாட்களில் நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவே மேசியா, தேவனுடைய மேசியா, வேதத்தின் மேசியா. என்ன, அவர் தம்முடைய சீஷர்களுக்கு அதை உறுதிப்படுத்த வேண்டும். அதே மாதிரி எருசலேமில் அதை நிறைவேற்ற வேண்டும். அப்போ வேதத்தின்படியே இயேசு கிறிஸ்துவின் இறுதி நாட்களில் என்னை நிரூபித்தார் என்றால் அவர்தான் தேவனுடைய மேசியா என்பதை நிரூபித்தார். ஆமேனா? சரி, கவனிங்க. அதே மாதிரி நேற்று மாலை பொழுதுல மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கர்த்தரில் நம் அன்பு கூற வேண்டும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்பது சிலுவையை பற்றின உபதேசம். சிலுவை பற்றின உபதேசம் நமக்கு புரிஞ்சாதான் கர்த்தரில் நாம் அன்பு கூற முடியும். நமக்கென்று இந்த உலகத்தில் பெரிய பெரிய வெகுமதிகள் எதுவுமே கிடையாது. பெரிய வெகுமானங்கள் எதுவும் இல்லை. என் ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு பெரியவர். அவரை நான் என் வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் அவரை நான் மகிமைப்படுத்துவேன் என்பதுதான் கர்த்தரில் அன்பு கூறுவது. ஆமேனா? சரி, இன்னைக்கு நாம் என்ன தியானம் செய்ய போகிறோம் அப்படின்னா, ஏன் கல்வாரி மலையில், ஏன் கொல்கொதா மலையில் கர்த்தர் மரிக்கணும்? கர்த்தர் எங்கே மரிச்சாரு? கொல்கொதா மலையில். அதை கல்வாரி என்றும் சொல்லுவார்கள். இந்த கல்வாரினா என்ன, கொல்கொதானா என்ன, இதெல்லாம் நம்ம புரிஞ்சாதான் நமக்கு சத்தியத்தை அதிகமாய் தியானம் செய்ய முடியும். எடுத்து வாசிங்க. யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். 19:17. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார். ஆமேனா? புறப்பட்டு போனார். எல்லாம் கரங்களை ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இயேசு ராஜாவை பிலாத்து குற்றவாளின்னு தீர்த்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதாய் ஆண்டவரை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்து விட்டான். கர்த்தர் என்ன செய்றாருன்னா, அவர் சிலுவையை, தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டது. தம்முடைய சிலுவை அப்படின்னா என்ன? இதை நம்ம போன வருஷம் நம்ம பார்த்தோம் இல்லையா? தம்முடைய சிலுவைனா என்ன? நம்ம எல்லாருக்கும் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அப்படின்னா தேவ பிள்ளை அப்படின்னா அவர்களுக்கு என்று சிலுவை உண்டு. சிலுவை என்பது அது ஒரு பாடு. என் சகோதரன் பாவி, ஆமென், என் சகோதரன் எனக்கு துரோகம் தான் செய்வான், ஆனால் என் சகோதரனுடைய சிலுவையை நான் சுமப்பேன். ஆமேனா? என் சகோதரன் மேல இருக்கிற குறைய நான் பேச மாட்டேன், என் சகோதரனுடைய குறைய நான் சுமப்பேன். அதுதான் இயேசு ராஜாவுக்கு ஒரு சிலுவை இருந்தது. ஆமேன். இயேசு ராஜாவுக்கு என்ன இருந்தது? அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையில கொல்கோதா. எபிரேய பாஷையில் என்னது? கொல்கோதா. அந்த மலைக்கு பேர் என்ன பேரு? கொல்கோதா. சொல்லுங்க. எபிரேய பாஷையில கொல்கோதா என்று சொல்லப்படும், எபிரேய பாஷையில கொல்கோதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்ற இடத்துக்கு புறப்பட்டு போனார். எபிரேய பாஷையில் நல்ல யூதர்கள் அன்னைக்கு பேசுறது என்ன பாஷை? எபிரேய பாஷை பேசினாங்க. ஆனால் ரோமர்களுடைய பாஷை என்ன பாஷை? லத்தீன் மொழி. ரோமருடைய மொழி என்ன மொழி?
அன்னைக்கு இயேசுராஜா இந்த பூமியில் வாழ்ந்து ஊழியம் செய்த நாட்களில் ரோமர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு முன்பு அவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜாக அவர்களுடைய அலுவலகங்கள்லாம் பயன்படுத்துகிற மொழி வந்து கிரேக்க மொழியாக இருந்துச்சு. அப்போ கிரேக்க மொழி வந்து ஆஃபீஸில் இப்போ இங்கிலீஷ் மாதிரி, இங்கிலீஷ் வந்து எல்லாருக்கும் தெரியாது, ஓரளவுக்கு படித்தவங்களுக்கு புரியும். ஆனால் எபிரேயம் என்பது யூதர்களுடைய தாய்மொழி, அவர்களுடைய பேசின மொழியெல்லாம் எதுனா எபிரேயம். ஆனால் கிரேக்கம் என்பது அஃபிஷியல் லாங்குவேஜாக இருந்துச்சு. அதே மாதிரி லத்தீன் வந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு சில காரியங்களை வந்து அவங்களுடைய ஆஃபீஸர்ஸ் மாத்திரம் பேசி கொண்டிருந்தார்கள். இப்போ இங்கே யோவான் தம்முடைய நிருபத்தில் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கோதா என்று சொல்லப்படும், நல்லா இங்கே சொல்கிறாரு, எபிரேய பாஷையில் கொல்கோதா சொல்லுங்க. எபிரேய பாஷையில் என்னதுங்க? கொல்கோதா என்று சொல்லப்படுகிற கபாலஸ்தலம். கபாலம் அப்படின்னா என்ன? தமிழில் வந்து கபாலஸ்தலம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கபாலம்னா என்ன? தலை. வெரி குட், தலை. கபாலம்னா என்ன? தலை. இப்போ நீங்கள் இப்போ இன்னைக்கு இருக்கிற மொழியில், நம்முடைய நடைமுறை மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணால் கொல்கோதா என்று எபிரேய பாஷையில் சொல்லப்படுகிற தலை, தலை ஸ்தலம், தலை ஸ்தலம். ஆமேனா? தலை இடம். A place of skull, a place of skull. ஸ்கல்னா இந்த மண்டை ஓடு இருக்கு இல்லையா, தலை மண்டை ஓடு. நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து ஏன் பர்டிகுலராக அங்கே போய் அவர் மறிக்கணும்? தலை அப்படின்னு இருக்குது. நல்லா கவனிக்க, என்ன இருக்கு? தலைன்னு இருக்கு. ஆனால் எபிரேய பாஷையில் என்ன இருக்குது? கொல்கோதா. நல்லா கவனிங்க, இந்த கொல்கோதா என்பது எபிரேய பாஷை. இந்த கொல்கோதா என்பதை எப்படி உச்சரிப்பாங்க அப்படின்னா, குல்கோலேத். குல்கோலேத் என்கின்ற எபிரேய அந்த வார்த்தையிலிருந்து தான் கொல்கோதா, கொல்கோதா அல்ல கொல்கோதா என்கின்ற வார்த்தை வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா குல்கோலேத் அப்படின்னா ஹெட், தலை அப்படின்னு அர்த்தம். எபிரேயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில், பரிசுத்த பைபிளில் இந்த குல்கோலேத் என்கின்ற அந்த வார்த்தை ஏறக்குறைய 12 முறை இடம்பெறுகிறது. அது எந்தெந்த இடத்துல இடம்பெறுதுன்னு ஒரு 2-3 மட்டும் நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 38வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 38:26. எண்ணப்பட்டவர்களின் தொகையில் சேர்ந்த 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட 6,03,550 பேர்களில் ஒவ்வொரு தலைக்குன்னு இருக்குது இல்லையா, அந்த தலை தான் குல்கோலேத். என்னது? அதைத்தான் கொல்கோதா, மண்டை ஓட்டு மலை, மண்டை ஓட்டு ஸ்தலம். அது ஒரு மேடு. அது பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டை ஓடு மாதிரி காட்சி கொடுக்கும் இல்லையா? நல்லா கவனிங்க, தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்மேடு, அது ஒரு மேடு, ஒரு மேடான ஸ்தலம். சொல்லப்போனால் ஒரு குன்று மாதிரி, கொல்கோதா குன்று. கல்வாரி என்பது என்னன்னா, இந்த கொல்கோதாவை பின் நாட்களில் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில், லூக்கா சுவிசேஷம் 23:33 தான் இங்கே கேஜேவியில் பார்த்தீங்கன்னா, கேஜேவி வெர்ஷனில், கேஜேவி கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் கல்வாரி அப்படின்னு இருக்கும். நான் சொல்றது புரியுதா? கல்வாரி. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீக்கில் பார்த்தீங்கன்னாக்கா கபால ஸ்தலம், அதாவது வந்து ஸ்கல் அப்படின்னுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா கிரானியோன், கிரானியோன் என்பது தான் கபாலம் கிரீக்கில். அதாவது கிரேக்க மொழியில் கிரானியோன். இந்த இப்போ எபிரேயத்தில் என்னன்னு சொல்லுவாங்க? குல்கோலேத், அதாவது கொல்கோதா. எபிரேயத்தில் என்னன்னு சொல்லுவாங்க? சரிங்க, இது எங்கிருந்து வந்துச்சு? இந்த கொல்கோதா என்பது குல்கோலேத். ஆமேனா? என்னாகமோ 1:2 கூட வாசிங்களேன், அவரோட இந்த குல்கோலேத் இருக்கும். என்னாகமோ 1:2 வாசி வேகமா. நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரில் முழு சபையாராய் இருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்கள் ஆகிய சகல தலைகளையும், சகல தலை. ஆமேனா? புருஷர்கள் தலை இல்லையா? ஆண்டவர் அங்கே சொல்லி அந்த தலை குல்கோலேத். ஆமேனா? கிரீக்ல பார்த்தீங்கன்னா கிரானியோன். என்ன சொல்லுங்க? கிரானியோன். இந்த தலை என்ன சொல்லுங்க? கபாலத்தை என்ன சொல்லுங்க? கிரானியோன் சொல்லுங்க. அப்போ பார்த்தா இந்த மண்மேடு ஒரு மண்டை ஓடு மாதிரியே, இந்த தலை மாதிரியே இருக்கும். அது மேலே தான் ஏசப்பா எடுத்துன்னு போய்ட்டு சிலுவையில் ஆணி அடித்து கொன்றார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவை செத்தார். இதனுடைய ரூட் வேர்டு, இந்த கிரானியோன் என்பது ரூட் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேராஸ். கேராஸ் அப்படின்னா என்னன்னா கொம்பு. கொம்பு இருக்கு இல்லையா, ஹார்ன், அந்த கொம்பு. அப்படின்னா
இந்த மண்டை ஓடு ஏதோ ஒரு மிருகத்தின் மண்டை ஓடு. மிருகத்தினுடைய தலையில் தான் கொம்பு இருக்கும். ஆமென். அப்படின்னா இந்த மண்டை ஓட்டு மலையில இந்த கபாலஸ்தலம் ஒரு மிருகம். அந்த மிருகம் எதுனா வலு சர்ப்பம். அவர் உன் தலையை நசுக்குவார். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இந்த சத்துருவானவன் தேவனுடைய பிள்ளைகளை அவனுடைய கட்டுப்பாட்டில், அவனுடைய சிறையிருப்பில் வைத்து விட்டான். எல்லா தேவ பிள்ளைகளையும் அவன் நசுக்கி கொண்டிருக்கிறான். இப்ப கர்த்தர் என்ன செய்தார்? ஏன் அவர் இந்த கபாலஸ்தலம், இந்த குல்கோலேத் என்று சொல்லப்படுகிற கொல்கொதாவில் அவர் போய் அவர் ஜீவனை விட்டார் என்றால், சத்துருவினுடைய தலை, சத்துருவினுடைய அதிகாரம் அந்த இடத்தில் இருந்திருக்கிறது. நல்லா கவனிக்கணும். இப்போ எடுத்து வாசிக்க பார்க்கலாம். ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் என்ன சொன்னார்? அவன் தலையை நசுக்கணும் இல்லையா? 3:15 ஆதியாகம புத்தகம் 3:15 எடுத்து வாசி. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவாரா. டே சாத்தானே, ஆமென். டே சத்துருவே, டே வலு சர்ப்பமே. எல்லாம் கூர்ந்து கவனிக்கிறீங்களா? இப்போ நான் உங்களுக்கு நாளைக்கு இப்போ கேள்வி கேட்பேன் நான் உங்களை. ஏன்னா பயங்கர முக்கியமான சத்தியம். இன்னைக்கு எல்லாரும் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் தெரியுமா? என்னைக்கு பிசாசுடைய வார்த்தைக்கு இந்த ஆதாம் செவி கொடுத்துட்டானோ, அன்னைக்கே என்ன நடந்துச்சுன்னா, இந்த கொம்பு இல்லையா, கெராஸ் என்றால் கொம்பு, அதான் ரூட் வேர்டு. அங்கிருந்து தான் அந்த என்ன வார்த்தை வந்துச்சு? கிரானியோன் என்கின்ற அந்த ஸ்கல், மண்டை ஓடு, இங்கிலீஷில் ஸ்கல், கிரீக்கில் கிரானியோன். இந்த கிரானியோன் என்ற ரூட் வேர்டு வந்து கொம்பு. அப்படின்னு பார்த்தாக்கா அது மிருகத்தினுடைய தலை என்பது புரிந்து கொள்ளலாம். ஆமென். அந்த மிருகம் எது என்றால் அந்த சகல காட்டு மிருகம். இந்த காட்டு மிருகம் தான் இந்த வலு சர்ப்பம். இந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணுச்சுன்னா, தேவனுடைய பிள்ளைகளை சிறையாக்கி நசுக்கி பிழிறான், நசுக்கி கொண்டிருக்கிறான். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருதயத்தை உடைச்சி அப்படியே சுக்கு நூறு ஆக்கி மன குழப்பத்தில் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை அப்பா என்று ஆராதித்து மன மகிழ்ச்சியோட அப்பா கொடுத்த அந்த செழிப்பை அனுபவித்து சமாதானமா சந்தோஷமா மன மகிழ்ச்சியாய் அப்பாவை துதிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சத்துரு நசுக்கி கொண்டிருக்கிறான். காரணம், அவனுடைய விஷம் அவங்க ஆத்மாவில் வந்துருச்சு. அந்த விஷம் எதுன்னா பொய், சுயநீதி எடுத்து தேவ பிள்ளைங்களுடைய இருதயத்தில் கொடுத்துட்டு நசுக்கிறான். இன்னைக்கும் பாருங்க பார்க்கலாம், மனக்குழப்பம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்க முடியல. ஏதோ மாம்சீகமான காரியங்கள் சிந்தனையில் வந்து அலைப்பாய்ந்து இருதயத்தில் பயங்கரமான கசப்புகள் எல்லாம் வரத்துக்கு காரணம் என்னன்னா, ஏதேன் தோட்டத்தில் இவன் சிறையாக்கிட்டான். தேவனுடைய பிள்ளைகளை சிறையாக்கி நசுக்கி கொண்டிருக்கிறான். இதை தான் பார்த்தீங்கன்னாக்கா சங்கீதம் 143 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 43:3. 143. சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை நசுக்கி. நல்லா கவனிங்க, எதில நசுக்கிறீ? எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார், அதரிசனமா இருக்கிறார். நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக மறுரூபம் அடைஞ்சு மகிமை அடைஞ்சு தேவனை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனால் சத்துரு என்ன செய்யறான்னா, மண்ணோட மண்ணா பூமிக்குரிய காரியங்களை குறித்தே சிந்தனை பண்ண வச்சு, என் கணவன் என் மேல அன்பா இருக்கிறானா, என் கணவன் என் மேல அன்பா இல்லையே, என் மனைவி எனக்கு கீழ்ப்படி இல்லையே, என் கடன் பிரச்சனை, என் பிள்ளைங்க, நான் இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்தே சொல்லி 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 என்னை தரையோட நசுக்கி, என்னை மண்ணுக்குரியவைகளுக்காகவே என்னை சிந்திக்க வச்சு, என் மனசுல குழப்பத்தை கொடுத்து, வியாதியை கொடுத்து, பிரச்சனையை கொடுத்து, போராட்டத்தை கொடுத்து, ஐயோ இந்த பூமியில் நான் எப்படி தேவனை பற்றின சிந்தனையை கொடுக்காம இந்த மிருகம் என்ன செய்துன்னா, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு
தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே தேவ பிள்ளைகள் தான். அவங்க இதயத்தை போட்டு நசுக்கி என்ன தெரியுமா, உருக்குலைத்து கொண்டிருக்கிறான். நசுக்கிட்டோம்னா உருக்குலைஞ்சிடும். ஆமேனா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? அவங்களால நிம்மதியாக இருக்க முடியல. இருதயத்தில் பார்த்தோன்னா வேதனைகள், வெளியில ஒரு நடைப்பெண்ண மாதிரி சுற்றி தெரியும். ஏதான் சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே என்ன சொல்றாரு பாருங்க, தாவீது என்ன சொல்றாரு, என் பிராணனை, என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோட எங்க நசுக்கிறான். எல்லாம் கவனிக்கிறீங்களாமா? மண்ணில் இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்த சிந்தனையே கொடுக்குறான். கொஞ்ச நேரம் வசத்தை தியானம் பண்ணி ஜபம் பண்ண கூட விட்டுருவான் பிசாசு. நீங்க ஜபம் பண்றதுக்கெல்லாம் விட்டுருவான். நீங்க போயிட்டு உங்க குறைகள்லாம் சொல்லுவீங்க, பூமிக்குரிய காரியங்கள் தான் நிறைய பிரச்சனைகள் சொல்லி அதெல்லாம் விட்டுருவான். ஆனா நீங்க உட்காந்து வசனத்தை தியானம் பண்றதுக்கு உங்களை விடவே மாட்டான். வசன தியானம் பண்றதுக்கு உடனே உங்க சிந்தனையில பல குழப்பங்களை கொடுத்து, பூமிக்குரிய திகில கொடுத்து, மனசுக்குள்ள பயங்கர குழப்பத்தை கொடுப்பான். இதுதான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய நிலைமையும். இதுதான் தாவீது படம் பிடித்து காட்டுகிறார். என் ஆண்டவரே, என் பிராணனை தரையோட நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். வெகு காலம் ஒரு நடைப்பினம், நான் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. எல்லா தேவ பிள்ளைகளையும் சந்தோஷத்தோட மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய அப்பா சர்வ வல்லவர். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கணும். ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட மகிழ்ச்சி இல்லாமல் இன்னைக்கு வேதனையோடு இருக்கிறதுக்கு காரணம், இந்த சத்துரு தேவனுடைய பிள்ளைகளை நசுக்கி விட்டான், சிறைப்படுத்தி விட்டான். ஆமேனா? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். புலம்பலின் புத்தகம் 3:34. புலம்பலின் புத்தகம் 3:34. வேகம் எடுத்து வாசிங்க. ஒருவன் பூமியில் சிறைப்பட்டவர்கள் யாவரையும் தன் கால்களின் கீழ் நசுக்குகிறதையும். நல்லா கவனிக்கணும். சிறைப்பட்டவர்கள், இந்த இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, பிசாசு என்ன செய்யறான், ஆத்துமாவை சிறையாக்கி இந்த சத்துரு என்ன பண்றான், தரையா நசுக்குறான். அப்படின்னா என்ன காரணம்னா, மனுக்குலத்தை அவன் சிறையாக்கி விட்டான். மனுக்குலத்தை அவன் சிறையாக்கி பிசாசு ஒவ்வொரு மனுஷனையும் தன் காலின் கீழே போட்டு மிதிச்சு நசுக்கிறான். மனசெல்லாம் வலிக்க வைக்கிறான். தேவையில்லாத வீண் காரியங்கள், பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் ஒன்று நம்ம கூட எத்துமா போறதில்ல. தாயின் வயிற்றில் நிர்வாணியா வந்தவனே, நீ என்ன பண்ண போற, நீ நிர்வாணியா தான் போவ. ஆனால் பூமிக்குரிய காரியங்களுக்கு கொடுத்த அந்த சிந்தனையை, பயத்தை கொடுத்து, திகிலை கொடுத்து, மன வேதனையை கொடுத்து, மன குழப்பத்தை கொடுத்து இந்த தேவனுடைய பிள்ளைகளை சிறையாக்கி நசுக்கிறான். இதை நல்லா அறிந்தார். டே சத்துருவே, இன்னைக்கு நீ தேவனுடைய பிள்ளைய நீ என்ன பண்ற, நசுக்கிற. இப்ப இந்த பிள்ளைகள் எல்லாம் நீ சிறையாக்கி நசுக்கி கொண்டிருக்கிறாய். அதனால இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, அவர் வருவார். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆதாமுடைய வித்திலும் இந்த சாத்தானுடைய சிறையிருப்பினுடைய அடிமைதனம், இந்த சிறையிருப்பினுடைய அடிமைதனம் தான் நியாயப்பிரமாண சுயநீதி. இந்த சுயநீதி ஒவ்வொரு ஆதாமுடைய வித்துக்குள்ள இந்த சாத்தானுடைய வித்து கலந்து விட்டது. ஆனால் அதனால் அவன் ரொம்ப கலிகூர்ந்தான். அவள் தான் மனுக்குலம் முடிஞ்சுது, இவங்க ஒருத்தர் கூட தேவ பிள்ளையா மாற முடியாதுன்னு. ஆனால் உடனே கர்த்தர் கொடுத்தால் ஸ்திரீயின் வித்தை வாக்குத்தத்தம் பண்ணினார். ஸ்திரீயின் வித்து, மரியாளுடைய கன்னி பிறப்பை ஏதேன் தோட்டத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்து, இவர் ஆதாமுடைய வித்து அல்ல, இவர் முந்தின ஆதாம் அல்ல, இவர் ஸ்திரீயின் வித்தாக ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஏனென்றால் இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்படியானால் இவர் தேவ குமாரனாய் ஸ்திரீயின் வித்தாக அவர் ஆதாமுடைய வித்தாக அல்ல, ஸ்திரீயின் வித்தாக முழு மனுக்குலத்தையும் சிறையாக்கி உன் காலில் போட்டு நசுக்கி கொண்டிருக்கிற சத்துருவே, வலு சர்பமே, உன் தலைய நான் நசுக்குவேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? நமக்கு தேவன் ஏதேன் தோட்டத்திலேயே வாக்குத்தத்தம் கொடுத்து அவர் உன் தலையை நசுக்குவார். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும். இப்போ உன் வித்துன்னு சொல்றது யார சொல்றாரு அப்படின்னா, ஆதாம் இப்ப யாருடைய வித்தா போயிட்டான்? யாருடைய வித்தா போயிட்டார்? ஆதாமுக்குள்ள யாருடைய வித்து உள்ள வந்துச்சு? பிசாசினுடைய வித்து உள்ள வந்துச்சு.
அப்போ ஆதாமுடைய சந்ததியிலிருந்து கிறிஸ்து வர முடியாது, ஏன்னா அவர் தேவகுமாரன். அப்போ இந்த முழு மனுக்குலமுமே இன்னைக்கு பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போய் எல்லாம் அவனுடைய சாயல்ல, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமா இருக்கிறான், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசன உண்டானவர்கள் அப்படின்னு கர்த்தர் சொன்னார் இல்லையா? ஏன்னா எல்லாருக்குள்ளேயுமே இந்த பொய் உள்ள இருக்குது. அப்போ தேவன் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறார் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், என் குமாரனை அனுப்புவேன், என் குமாரன் வருவார், அவர் வந்து உனக்கும், நல்ல கவனிங்க அந்த வசனத்தை மறுபடியும் கூட வாசிங்க, அங்கே அந்த 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 பதம் நம்ம நிறுத்தி பார்க்கணும். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 15:3-15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்கு. நல்ல கவனிங்க, உனக்கும் ஸ்திரீக்கும், அடுத்தது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். ஸ்திரீ அப்படின்னு சொன்னா யாரு? ஒரு ஸ்திரீ இருக்கிறா அப்படின்னா அவளுக்கு புருஷன் உண்டு. இந்த புருஷன் அப்படின்னா யாருன்னா, இந்த புருஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர் தான் ஸ்திரீ. ஸ்திரீக்கு தலை யாரு? புருஷன். அப்போ என்னுடைய வார்த்தை, பிசாசு என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இவன் வார்த்தையை உள்ள அனுப்பி அவரை சிறையாக்கி நசுக்கி விட்டான். இப்போ ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஸ்திரீ ஒருத்தி வருவாள், அவள். அப்போ என்ன சொல்றாருன்னா, உனக்கும் ஸ்திரீக்கும், நீ வந்து என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன், விழுந்து போனவன். ஸ்திரீ என்று சொன்னால் என்னை மணவாளனாக, என்னை புருஷனாக ஏற்றுக்கொண்டு என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஸ்திரீக்கு. புரிஞ்சு போச்சா? அது யார் என்றால் இஸ்ரவேல் சபை. இஸ்ரவேலே, நான் உன்னை கைப்பிடித்தேன், உன்னை நான் எகிப்தில் கைப்பிடித்தேன், நான் உன்னை எகிப்தில் கைப்பிடித்த நாளில் நடந்தது போல நான் உன்னை பண்ண மாட்டேன், புது உடன்படிக்கை ஏற்படுத்த சொன்னாரா? அப்போ உனக்கும் ஸ்திரீக்கும் என்று சொல்லுவது தேவனுடைய நியாயப்பிரமாணமாகிய, அன்பின் பிரமாணமாகிய நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட இஸ்ரவேல் சபை. இந்த வாக்குத்தத்தம் பிசாசுக்கு புரியல. அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அவன் தேவனுடைய வார்த்தை சீனை மல்ல கொடுத்தது தான் அவனுக்கு விஷயமே புரிய ஆரம்பிச்சது. நல்லா கவனிங்க. அதனால தான் காயன்லாம் போய் அவன் என்ன பண்ணான், அவன் வேலைகள்லாம் பண்ண ஆரம்பித்தான். இப்போ இந்த இடத்துல கவனிங்க, உனக்கும் ஸ்திரீக்கும், அடுத்தது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். ஆக இந்த இஸ்ரவேல் சபையிலிருந்து, இஸ்ரவேல் ஸ்திரீயாகிய தேவனுடைய மனைவியாகிய இஸ்ரவேல் சபையிலிருந்து அவள் பெற்றெடுத்த ஒரு குமாரன் வருவார், அவள் பெற்றெடுத்த வித்து வரும். ஆமேனா? அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன். நல்ல கவனிங்க, அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் நான் என்ன செய்வேன்? பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல தேவன் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னா, தேவன் என்ன சொன்னார்னா, இந்த கனியை நீ புசிக்காத, இதை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய் அப்படின்னாரு. நல்லா கவனிங்க, இந்த கனியை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய். சாகவே சாவாய் என்பது நல்லதா கெட்டதா? இப்போ தேவன் என்ன சொன்னாரு? இந்த கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய் என்பது நல்லதா கெட்டதா? பட்டுன்னு சொல்லுங்க. சாகவே சாவாய் என்பது நல்லதா கெட்டதா? அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னா என்னன்றது நல்லா புரிஞ்சுக்கணும். சாகவே சாவாய் அப்படின்ற அந்த சாவு இல்லைன்னா இந்த பிரபஞ்சமே இல்லை. எப்படி? தேவன் சர்வ வல்லவர், அவர் ஆவியா இருக்கிறார். அவர் இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கணும் அப்படின்னா குமாரன் சாவணும். குமாரனுக்கு சுயாதீன சித்தம் உண்டு. யான் சுயாதீன சித்தம் இல்லப்பா, யான் சுயாதீன சித்தத்துக்கு நான் செத்து உங்க சித்தத்தை நான் செய்வேன். அப்ப சாகவே சாவா என்றால் குமாரன், அப்பா பிள்ளை. ஆமேனா? அப்பாவுடைய சித்தத்தை செய்கிறவன் தான் குமாரன். எஜமானுடைய சித்தத்தை செய்கிறவன் தான் அடிமை. அப்போ அடிமை சாவணும். குமாரன்னா யாருங்க? செத்தவன் தான் குமாரன். டே இங்க வாடா, என்னது கூப்பிடுற, நல்லா வர முடியாது. அப்ப அவன் சாவல, அப்பாவை எதிர்த்து பேசுறான். அப்பனா அப்பா புள்ள உறவு அங்கே இல்லை. இப்ப கர்த்தர் என்ன சொன்னாரு? ஆதாமே, இதை நீ புசிக்கிற நாள்ல நீ என் பிள்ளை ஆயிடுவ. கையை உயர்த்துறாங்கன்னு சொல்லாமா? அதனால என்ன பண்ணுத?
இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்காத, நானே வந்து உனக்கு கொடுப்பேன். புரிஞ்சு போச்சா? நானே உனக்கு வந்து கொடுப்பேன். அப்போ நீ என்ன பண்ணுவ? அன்னைக்கு நீ சாவுவ அப்படின்னு தேவன் சொன்னாரு. ஆனா இவன் உள்ள பூந்து நீ சாவது இல்லை, நீ குமாரன் இல்லை, நீ ஏன் அவருக்கு கீழ்ப்படினோம், நீயே ராஜா அப்படின்னு சொல்லி விட்டான். புரிஞ்சு போச்சா? புரிஞ்சு போச்சா? இப்போ தேவன் அப்படின்னு யாருமே இல்லை, இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லவர்னு யாருமே இல்லை, உலகம் தானா உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லி தான் பிசாசு என்ன பண்ணிட்டான், மனுஷனுக்குள்ள பொய்யை விதைச்சிட்டான். நீ அப்பாவுக்கு கீழ்ப்படி தேவையில்லைன்னு. இப்போ குமாரன் வந்து நான் சாவரேண்டா, அல்லேலூயா, நான் சாவரேண்டா, அல்லேலூயா, எங்க அப்பா சித்தத்தை செய்து நான் செத்து உன் தலையை நசுக்கிறேன்டா, ஆமேனா? எத்தனை பேர் புரியுது? இதெல்லாம் இடியாப்ப சிக்கல் சத்தியங்கள். இடியாப்பம் பார்த்துக்கிறீங்களா? இடியாப்பம் எப்படி இருக்கும்? அதை ஒன்று ஒன்றா எடுத்து 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 காட்டினா எவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். 14 வருஷமா நம்ம இதுதான் பார்த்தோம். இப்போ நீ இந்த கனியை புசித்தால் சாகவே சாவாய் அப்படின்னா, இப்போ 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 இன்னைக்கு இருக்கிற குடும்பங்கள்லாம் மனைவி செத்துக்கிறியா? மூஞ்ச மூடிக்குங்க. மனைவி செத்து, ஏன்னா என் புருஷனுக்கு அவர் என் புருஷன் என்ன, அவர் தான் என் தலை. அப்போ நீ செத்தா தான் குடும்பம் ரன் ஆகும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் உடையறதுக்கு காரணம் என்ன? சாகலை, பெண்கள் சாகலை. நான் சொல்றத நீ கேளு. அவர் ஒரு பிளான் வச்சிருப்பாரு, இது ஒரு பிளான் வச்சிருக்கோம், குடும்பம் சிதைஞ்சு ஓடும். நான் சொல்றது புரியுதா? ஆக சாகணும். டே நான் அப்பாடா. இயேசு ராஜா வர்றதுக்கு ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி தான் மல்கியா தீர்க்கதரிசி வந்தாரு. இந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்த இந்த சம்பவத்தை எடுத்து காட்டுறாரு. நீங்க புரிஞ்சுக்கடா. மல்கியா புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் போதெல்லாம், நான் அப்பாவானால் என் கணம் எங்கேன்னு கேட்கிறாரு. தேவன் கேட்கிறா, அப்பா அண்ணா என் கணம் எங்கே, நான் எஜமானால். அந்த வசனத்தை வாசிப்பாங்களா? மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம், மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. குமாரன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்கள். எப்பா கவனி, எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. புள்ள என்ன செய்யறானா, குமாரன் என்ன செய்யறானா, அப்பாவை கனம் பண்றானா. எப்படி கனம் பண்றான்? டே இங்க வாப்பா தம்பி, இதை செய்ப்பா அப்படின்னு சொன்னதும் அவனுக்குன்னு ஒரு சுயாதீன சித்தம் இருக்கிறது. அதை விட்டுட்டு எங்க அப்பா சொன்னாரு, நல்லதா கெட்டதா என் பிள்ளைங்களுக்கு நான் சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து வருவேன். இந்த பாரு, நல்லதா கெட்டதெல்லாம் நீ அனலைஸ் பண்ணக்கூடாது. உங்க அம்மா சொல்லிட்டாங்களா, நான் எதை என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வருவேன். உங்க அம்மா சொல்லிட்டாங்களா, அப்படியே செய்யணுவேன். ஆனால் என்ன வரைக்கும் அதுக்கு பரிசுத்த அபிஷேகம் வேணும். கர்த்தர் நல்லவர், சொல்லி கொடுத்து தான் வந்து இருக்கிறேன். என்னது நல்லதா கேட்டதால் நீ பார்க்கக்கூடாது, நீ அனலைஸ் பண்ணாத, சொன்னதை மட்டும் செய். ஏன்? நீ குமாரன். கவனிங்க, யார் வந்து யாரை கனம் பண்றாங்க? குமாரன் தன் பிதாவை கனம் பண்ணா அவன் சாகணும். ஆனா பிசாசு என்ன சொன்னா, நீங்கள் சாவதி இல்லை, உனக்கு அப்பா இல்லைன்னு பிரிவினையை உண்டு பண்ணி விட்டான். எவ்வளவு பெரிய துக்கம் இல்லையா? இந்த ரகசியம் எல்லாம் புரியாம இன்னைக்கு வேற மாதிரிலாம் பேசுறாங்க. சத்தியம் வந்து பேசிக்லி புரியல. அப்போ ஏசப்பா வந்து என்ன பண்ணார்னா, ரே குமாரன் இருக்கிறாருன்னு நான் காட்டுறேன்டா. இந்த பிள்ளைங்கெல்லாம், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைங்கடா. நான் என் அப்பாவுடைய குமாரன். பிசாசுடைய கான்செப்டே என்னன்னா, குமாரனை மறுதலிப்பது. ஆமேனா? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், அவனுக்குள்ள சத்தியம் இல்லை. அப்படின்னா குமாரன் இருக்கிறார் என்பதை அவன் 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 மறுதலிப்பான், அவன் பொய் சொல்லுவான். குமாரன் ஒன்று இல்லை, குமாரன் இல்லைன்னா பிரபஞ்சமே இல்லை. குமாரன், என் குமாரன் என்னை என்னென்னைக்கு கனம் பண்றாரு. என் குமாரன் தம்மை அடிமையாக, அடிமை என்பது என்னது? என் தாசன். என் தாசன் என்று சொல்லுவது அடிமை. அப்பா சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அப்பாவுடைய சித்தத்தை என்னென்னைக்கும் சரி, என் எஜமானன் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்று மாம்சத்தோடு ரத்தத்தோடு வந்து என் எஜமானை கனம் பண்ணுகிற அந்த குமார் என் தாசன், என் தாசன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கலாம் இயேசு ராஜாவை. அப்படியானால் கனம் பண்றாங்களே, தொடர்ந்து வாசிங்களேன். நான் பிதாவானால் என் கணம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியராகிய உங்களை கேட்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கும் என்ன பண்றாங்க?
நான் சாவது இல்லை. இந்த வேத வசனத்தெல்லாம் கீழ்ப்படிய தேவையில்லை, பரிசுத்த ஆவியானவருக்கு நான் கீழ்ப்படிய தேவையில்லை அப்படின்னு இன்னைக்கு அநேக ஜனங்கள் செத்து போய்க்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். அநேக ஜனம் பண்ணிக்கிறாங்க, சாகாமல் இருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு செத்து போய் இருப்பதும் சாகு என்பது நல்லா கரெக்டாக புரிஞ்சுக்கணும். தேவனை அறியாமல் செத்து போயிருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சாக மறுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதுக்கு சாக மறுக்கிறாங்க. இதெல்லாம் நல்லா தியானம் பண்ண தான் புரியும். உட்காந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ பிசாசு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, நீ சாகவே சாவது இல்லை, நீ கீழ்ப்படிய தேவையில்லை, உனக்கு அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி உன்னையே ஒவ்வொரு மனுஷனை ராஜாவாக்கிட்டு, என் ராஜ்யம் எங்க, என் ராஜ்யம் எங்கன்னு சொல்லி அப்பாவை ராஜான்னு சொல்லாம தனித்தனியே நான் ராஜான்னு சொல்லி சத்துருவாக்கி விட்டான். அப்ப கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் இந்த பூமியில வந்து அவர் மனிதனா வந்து அதே மண்டை ஓட்டு மலையில, நல்லா கவனிங்களேன். ஏன் அந்த கொல்கொதா மலை அப்படின்னா, இந்த கொல்கொதா மலை எங்க இருக்குது, நல்லா கொஞ்சம் இதனுடைய அந்த லேண்ட்மார்க்கை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். கரெக்டா பார்த்தீங்கன்னா எருசலேமில் தான். ஏன்னா இந்த மலை நகரத்துக்கு பக்கத்திலே இருந்துச்சு, சியோன் மலைக்கு பக்கத்திலே இருந்துச்சு. இது யோவான் தம்முடைய நம்முடைய சுவிசேஷம் சொல்றார் பாருங்களேன், எப்படி பதிவு செய்கிறார். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். 17 வாசி, தொடர்ந்து 15 வாசிக்க பார்க்கலாம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கதா என்னும் பேர் சொல்லப்படும் கபாலா ஸ்தலம் என்கின்ற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு சமீபமாய் இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. கவனிங்க, அந்த இடம் நகரத்துக்கு பக்கத்தில் இருந்துச்சு. ஆமென். இப்போ நகரத்துக்கு பக்கத்தில் அப்படின்னா என்னன்னா, சியோன் மலை தேவாலயம் இருக்கக்கூடிய சியோன் மலைக்கு, இந்த பாருங்க, சியோன் மலையே பார்த்தீங்கன்னா அது ஒரு குன்று மாதிரி தான் இருக்கும். அது ஒரு மலை, அது மேலே தேவாலயம் இருக்கிறது. அப்படியே தேவாலய மலை அப்படியே கொஞ்சம் இறங்கி ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இறந்து ஒரு சின்ன ஒரு கேப் விட்டு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த கல்வாரி மலை இருக்கும். இந்த சொல்ல போனால் இந்த சியோன் மலையினுடைய தொடர்ச்சி தான் இந்த கல்வாரி மலை, இந்த கொல்கொதா மலை. நான் சொல்றது புரிஞ்சுதா? சியோன் தேவாலயம் இருக்கக்கூடிய சியோன் மலைக்கு யாரெல்லாம் போறாங்களோ, சியோன் மலைக்கு தேவாலயத்தை பக்கத்துக்கு யாரெல்லாம் போறாங்களோ அவங்க கண்ணுல கண்டிப்பா இந்த கொல்கொதா மலை தெரியும். நல்லா கவனிங்க. வேத ஆராய்ச்சியாளர்கள், யூத வேத ஆராய்ச்சியாளர்கள், சேஜஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சியோன் மலையில தேவாலய மலை இருந்துச்சு, தேவாலயம் இருக்கு இல்லையா, தேவாலயம். அந்த சியோன் மலையில பலிபீடம் இருந்த இடத்துல தான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருந்திருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குது தேவாலயத்தில். அந்த தேவாலயத்தில் உடன்படிக்கை பெட்டி இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் ஜீவ விருட்சத்தின் கனி இருந்திருக்கிறது. இப்போ நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் ஜீவ விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். எங்க முளைக்க பண்ணினார்? பூமியில முளைக்க பண்ணினார். ஆக்சுவலாக இது எங்கே இருந்திருக்குன்னா, சியோன் மலையில் பலிபீடம் இருக்க வேண்டிய இடத்துல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும், ஏன்னா ஒரே இடம் தான் இல்லையா, சியோன் மலையில் இருந்திருக்கு. அதை எடுத்து வாசிக்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமா எடுத்து வாசிப்போம். அதை ஆதியாகமம் 9 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். நல்லா கவனிங்க, எங்கிருந்து முளைக்க பண்ணினார்? பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அப்போ இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ இப்ப புசிக்காத, நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அந்த நாள் தான் முக்கியம். இதை பல முறை பார்த்துட்டோம். நாள் தான் முக்கியம். ஆக நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமே யாருக்காக படைக்கப்பட்டதுன்னா ஆதாமுக்காக படைக்கப்பட்டது தான். ஆமென். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் பலிபீடம், அந்த பலிபீடம் இருந்த இந்த இடத்துல இருந்திருக்கிறது. ஜீவ விருட்சம் எங்க இருக்குன்னா அந்த மகா பரிசுத்த உடன்படிக்கை பெட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து முளைச்சிருக்குது.
இப்போ கவனிங்க, ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை பறித்து புசித்துட்டாங்க. பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு இவங்க ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். அவங்க ஒளிந்து கொண்ட இடம் தான் இந்த கொல்கொதா மலையாக இருக்கலாம். ஏன் வேத ஆதாரத்தின்படி நம்ம இப்போ அதான் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இவர்கள் பிசாசினுடைய வித்தாக மாறி ஒளிந்து தேவனுடைய பிள்ளையாக படைக்கப்பட்ட நாம் தேவனுக்கு துரோகம் செய்து எனக்கு யாம் பெருமை முக்கியம் சொல்லி ஓடி ஒளிந்து கொண்ட இந்த பெருமைக்காரனுடைய வித்து தான் இந்த கொல்கொதா மலை. அவனுடைய ஆளுகை, அவன் சிறையிருப்பு, அவன் கொம்பு, அவன் தலையில் இருக்கிற அந்த கொம்பு இவர்களை சிறையாக்கி கொண்டு நீ ஓடி ஒளிந்து கொள் என்று சொல்லி, ஏன்னா பக்கத்திலேயே அங்கிருந்து இறங்கி அப்படியே ஓடி வந்தாங்கன்னா இந்த குன்றில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு பேக்ல போய் ஒளிஞ்சு நிற்கிறாங்க, இருந்திருக்கலாம். அப்போ தேவனை துக்கப்பட வைத்தது எதுனா இந்த கொல்கொதா மலை. இவர்கள் ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். ஆண்டவரே, நல்லா கவனிங்க, இப்போ நம்ம தெரிஞ்சு போச்சு வேத யூத ஆராய்ச்சியின்படி, நான் சொல்றதெல்லாம் யூத ஆராய்ச்சியின்படி நான் இதை வாசித்திருக்கிறேன். இதை நான் போயிட்டு சர்ச் பண்ணும்போது, ரிசர்ச் பண்ணும்போது நான் அதை வாசித்திருக்கிறேன். அவங்க சொல்லியிருக்கிறாங்க இங்கே தான் இருந்திருக்குன்னு சொல்லி. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, அப்போ அது சியோன் மலையில் தான் அங்கே இருக்குதுன்னா, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அந்த சியோன் மலையில் ஆதாமோடும் ஏவாளோடும் பகலில் குளிர்ச்சியான வேலையில் பேசும்படி வந்தா இவங்க அப்படியே லைட்டாக ஒரு டவுன் பண்ணி அப்படியே மேலே ஓடி போய் அங்கே இருக்கிற மரங்கள் பின்னாடி போய் ஓடி ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்போது கிறிஸ்துவுக்கு எவ்வளவு வழியை கொடுத்துருக்கும். அவர் என்ன சொன்னார், டே அப்பாவுடைய சத்தத்துக்கு நீ மறிக்கணும், உன் சுயாதீன சித்தத்தை ஒப்பு கொடுத்து அப்பா இதோ இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சமூகத்தை நீங்க ஓடணும். ஆனால் நான் சாவது இல்லை, எனக்கு ஒரு அப்பா இல்லை, ஒரு சர்வ வல்லவர் இல்லைன்னு சொல்லி இவர்கள் ஓடி ஒளிந்து கொண்ட அந்த இடம் தான் இந்த கொல்கொதா மலை. அதையும் வாசிங்க பார்க்கலாம். 3வது அதிகாரத்தில், ஆதியாகம புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 6லேருந்து வாசிங்க பார்க்கலாம். இல்லைனா இல்லை 4லேருந்தே வாசிங்க. அப்போது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாவது இல்லை. சாவது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ குமாரன் இல்லை. ஏன்னா குமாரன் யாருக்கு சாவணும்? அப்பாவுடைய சித்தத்துக்கு சாகணும். ஆமென். அப்போ இந்த இஸ்ரவேல் என்கிற ஸ்திரீ, இஸ்ரவேல் என்பவள் ஸ்திரீ, இந்த ஸ்திரீனுடைய புருஷன் இஸ்ரவேலின் தேவன். அந்த இஸ்ரவேலின் தேவனில் கொடுத்த அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவள் தான் இந்த ஸ்திரீ. அந்த ஸ்திரீயிலிருந்து ஸ்திரீயின் வித்தாக நான் வருவேன். நான் எங்க அப்பாவுக்கு என்னென்னைக்கு கீழ்ப்படுகிறவர், இஸ்ரவேலின் தேவனுக்கு என்னென்னைக்கு கீழ்ப்படுகிற குமாரன் நான் உன் தலையை நசுக்குவேன். ஏன்னா இவன் அப்படிதான் சொல்றான், நீங்கள் சாவது இல்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். அப்ப தேவர்கள் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? நீ ஒரு ஆண் தேவன், ஒரு பெண் தேவன் சொல்லி தேவனுக்கு ஆப்போசிட் பண்ணி நீ தேவனுக்கு கீழ்ப்படி தேவையில்ல, நீயே டிசைட் பண்ணி உன் ராஜ்யத்தை, உன் ராஜ்யம், தேவன் தான் ராஜாதி ராஜா. அப்போ தேவனுக்கும் மனிதனுக்கும் சத்துரு என்ன பண்ற, பிரிவினை உண்டாக்கிட்டு அவன் வித்த உள்ள கொடுத்துட்டான். ஏன் அடுத்தது, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தங்கள் நிர்வாணிகள், நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண் என தேவன் ஆவியா இருக்கிறார். மாம்சம் தேவனுக்கு அருவருப்பு இல்லையா? அந்த மாம்ச உலகம், நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு நான் ஆளுகை செய்கிறேன் என்பது தேவனுக்கு அருவருப்பு. நான் நிர்வாணி அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கட்சிகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தில் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். தோட்டத்தில் இருக்கிறாங்க. தோட்டத்தின் விருட்சங்கள், அந்த அவருடைய சமூகம் சியோன், அந்த சியோனின் ராஜாவர் இல்லையா? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் சியோனிலே பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் உட்கார வைத்திருக்கிறார். அவர் என்னென்னைக்கும் ஜெய கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவர் என்னென்னைக்கும் ஜெயங்கொண்டவர். அவர் சியோனிலே அவர் என்னென்னைக்கும் இருக்கிற அந்த சியோன் மலையில, தேவாலய மலையில. அப்ப கர்த்தர் அந்த இவரை ஆதாம் ஏவாளை தேடி வரும்போது
இவர்கள் ஓடி எங்கே ஒளிந்து கொண்டார்கள் என்றால் கொம்பு முளைச்சிச்சு இவங்களுக்கு. நான் நிர்வாணி. இந்த வித்து ஆதாம் யாபாலுக்குள்ள வந்துருச்சு. இந்த தலைகணம் மேட்டிமை தலைகணம் வந்துருச்சு. நான் என்கின்ற அந்த சுயநீதி, அந்த பெருமை வந்துருச்சு. ஓடி போய் சாத்தானுடைய பிள்ளைகளாக, வலு சர்பத்தின் பிள்ளைகளாக அவர்கள் எங்கே ஒளிந்து கொண்டார்கள்? வாசிப்பாகலாம். தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்போ தேவனுக்கு கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியர் போல பயந்து ஒளிந்து கொண்டேன். இப்ப சீயோன் மலையிலிருந்து ஆதாமே நீ எங்கப்பா இருக்கிற என்றாரு. இவர் அதனுடைய அடிவாரத்தில், சீயோன் மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மேடு, அந்த கொல்கொதா மலையில அவர் நின்று கொண்டு, ஆண்டவரே நான் உங்க சத்தத்தை கேட்டு பயந்து, நான் நிர்வாணியர் பயந்து நான் ஒளிந்து கொண்டேன் அப்படின்னு சத்தம் கொடுக்குறாரு. இந்த சத்தம் அங்க கேட்குது. ஏன்னா இப்ப பாவத்தில் விழுந்துட்டாங்க. முன்னாடினா மகிமையில் இருந்தாங்க. அப்போ என்ன பண்றாருன்னா, தேவனுடைய சத்தத்துக்கு, தேவன் என்னன்னைக்கும் ஆவியா இருக்கிறவர், அவருடைய அந்த கூப்பிடுதலுக்கு மாம்சத்துல பாவத்துல விழுந்து விட்ட இந்த ஆதாம் ரிப்ளை பண்றாரு. அது தேவனுக்கு கேட்குது. அப்படியானால் இவங்க ஓடி ஒளிந்து கொண்ட மலைதான் இந்த கொல்கொதா மலை. இந்த கொல்கொதா மலையில தான் சாத்தானுடைய அதிகாரம் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லா தேவ பிள்ளைகளையும் நசுக்கி 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 பிழிஞ்சு இருதயத்தில் வேதனையை கொடுக்கிற அந்த பொல்லாத சத்துருவின் தலையை நசுக்கிறதுக்கு, நான் குமாரன், நான் மரித்து என் சித்தம் அல்ல, என் சித்தத்தை செய்வதற்காக இந்த பூமிக்கு வரல, என் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக இந்த பூமிக்கு வந்தேன். என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. என் பிதா என் பிதா என் பிதா என்று சொல்லி மரித்தார். அப்ப இயேசு ராஜா ஏன் அங்கே போயிட்டு சிலுவையில் போய் மரித்தார் என்றால், நான் குமாரன் அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கொல்கொதா மலையில போயிட்டு அவரை மரிப்பதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? அப்ப ஏசப்பா எங்க மரிக்கணும்? கொல்கொதாவில். ஆமேனா? அப்ப கொல்கொதாவில் மரித்தாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனி பிசாசுக்கு என் மேல அதிகாரம் இல்லை. அவன் கொம்ப உடைத்தார், அவன் தலையை அவர் நசுக்கி விட்டார், எனக்கு விடுதலையை கொடுத்து விட்டார். இப்போது நான் தேவனுடைய பிள்ளை, என் அப்பாவின் சித்தத்தை நான் பரிபூர்ணமாய் செய்வேன். இப்போ நான் இயேசு ராஜா நாமத்தில், என் ரட்சகராகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் பிதாவை அப்பா என்று கூப்பிடுவேன். என் பிதாவை நான் கனம் பண்ணுவேன், என் எஜமானை நான் கனம் பண்ணுவேன். அவரே எனக்கு எல்லாம், அவரே எனக்கு எல்லாம், என் தேவனாலே எல்லாம் கூடும். இந்த ரகசியத்துக்காகத்தான் கர்த்தர் கொல்கொதாவுக்கு அவர் அங்கே போய் அங்கே சிலுவையில் மரிக்கும்படியா தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு போனார். ஆமேனா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? அப்போ அங்கே போயிட்டு அவரை மரிச்சதுமே சாத்தான் தலையை அங்கே என்ன பண்ண கர்த்தர் அங்கே உடைத்தார். இதைத்தான் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, அவர் ஊழியம் செய்த நாட்களிலே இந்த பாரு, இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் இந்த பிசாசுடைய வித்து சுயநீதி இல்லையா? சுயநீதி, ஸ்திரீயின் வித்தாக அவர் இந்த பூமிக்கு வருவார் என்கின்ற தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் அங்கே கொடுத்தார். அவர் என்ன பண்ணார்னா, ஸ்திரீயின் வித்து, ஸ்திரீ என்பது ஒரு புருஷன் உண்டு. ஆமேனா? ஒரு ஸ்திரீ என்றால் என்ன? ஸ்திரீ எங்கிருந்து வந்தவள்? புருஷனிலிருந்து வந்தவள். அப்போ ஸ்திரீ என்றால் இஸ்ரவேல் சபை. ஸ்திரீ என்பது இஸ்ரவேல் சபை. இந்த இஸ்ரவேல் சபையிலிருந்து, இஸ்ரவேல் சபை ஏன் அவள் இஸ்ரவேல் சபை? அவள்தான் தன்னுடைய புருஷன் கையிலிருந்து வார்த்தையை வாங்கினவள். அவள்தான் தன்னுடைய புருஷன் கையிலிருந்து சீனாய் மலையில நியாயப்பிரமாணத்தை, தேவனுடைய பிரமாணம், நியாயப்பிரமாணம் என்பது தேவனுடைய பிரமாணம், அது ஆவிக்குரிய பிரமாணம், அது பரிசுத்த பிரமாணம் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். மாம்சத்தில் இருக்கிற ஒருவரும் அதுக்கு கீழ்ப்படிய முடியாது. அப்படியானால் இஸ்ரவேல் அவருடைய மனைவி. என் மனைவி, நான் உன்னை வனாந்தரத்தில் கைப்பிடிச்சேன். அந்த வசந்த வாசிக்க போகலாம். எந்த வசனம் தெரியுமா? 2 வசந்த வாசிங்க, முக்கியமான வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31வது அதிகாரம், 31வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 31, 32. நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. திருமணம் தான் உடன்படிக்கை. ஆமேனா? ஒரு புருஷனுக்கு நான் எல்லா காலத்தையும் கீழ்ப்படிஞ்சிருப்பேன், அதான் திருமண உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை இஸ்ரவேலின் தேவனுக்கும் இஸ்ரவேல் சபைக்கும் எங்கே நடந்துச்சுன்னா, வனாந்தரத்தில் நடந்துச்சு. அவர் ஸ்திரீயின் வித்தாக வரணும். நல்லா கவனிங்க, ஸ்திரீயின் வித்து என்பது
எனக்கு ஒரு தகப்பன் உண்டு. ஆமென். என் தேவன் அவர் ஆவியா இருக்கிறார். அவர் ஆதாமுடைய வித்து அல்ல. ஆதாம் எல்லாம் பாவ வித்து, ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அவர்கள் எல்லாரும் கல்வாரியினுடைய அதிகாரத்தினாலே, கல்வாரி அந்த கொல்கொதா மலையின் கொல்கொதாவினுடைய அதிகாரத்தினாலே நசுக்கப்பட்டு மனக்குழப்பத்தோடு இருக்கிறவர்கள் ஆதாமுடைய வித்தெல்லாம். ஆனால் ஸ்திரீயின் வித்தாக அவர் வர வேண்டும் என்றால் அங்க சொல்றாரு, அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகர். அல்லேலூயா. 10 கற்பனைகள் அவருடைய நியாயப்பிரமாணத்தை எழுதி இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். வேற யாருக்கும் கொடுக்கவில்லை என்று பார்த்து விட்டோம். ஆமென். 147 சங்கீதத்தில் வேற எந்த ஜாதிக்கும் தம்முடைய பிரமாணங்களை கொடுக்கவில்லை. அப்படியானால் இஸ்ரவேல் சபை ஸ்திரீ. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய ஸ்திரீ யாரு? இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேல் பெற்றெடுத்த ஆண் பிள்ளை யாரு? ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை யாரு? இயேசு ராஜா. அவர் ஜெயங்கொண்டவராய். ஏன் ஜெயங்கொண்டார்? அவர் மரித்தார். ஆமென் சொல்லுங்க. அதனால் தான் இந்த பொல்லாத இஸ்லாம் கிறிஸ்து மரிக்கவில்லை என்று சொல்லும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர்களை நான் கடிந்து கொள்ளுகிறேன். கர்த்தர் அவர்களை கடிந்து கொள்வாராக. நீ நிறைய பேர் போய் டிபேட்டுக்கெல்லாம் போறாங்க. என்னைக்கு அவன் இந்த ஒரு கிறிஸ்துவின் மரணத்தை மறுதளிக்கிறான், அன்னைக்கே உனக்கும் எனக்கு எதுவுமே இல்லை போடா. அதாவது விவாதம் பண்ணுவது எங்களுக்கும் சபைக்கும் அது பொருந்தாதுன்னு சொல்லி பவுல் நிருபத்தில் எழுதுகிறார். விவாதிப்பது, விவாதம், வாக்குவாதம் செய்வது சபைக்கு அது பொருந்தாது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் போயிட்டு இஸ்லாம் கூட போய் விவாத டிபேட்டுக்கு போய் உட்காந்துக்கிறானுங்க. அவங்க பொல்லாதவர்கள், அவங்க பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்கள். அதனால அன்பாய் சொல்லுகிறேன். அதே போல் இன்னைக்கு இந்துக்கள்கிட்டையும் போயிட்டு தேவையில்லாத பேசுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, பிசாஸ் என்ன செய்வான்டானாக்கா, அப்போ அவர் கடவுளாக இருந்தால் அவர் ஏன் மறிக்கணும், அவர் பாவம் யாரும் காப்பாற்றலையா, இப்படிலாம் பாவம் அவங்க மனக்குழப்பத்தில் பேசுவானுங்க. ஆனால் சத்தியம் நமக்கு புரிஞ்சிருக்கணும். அவர் மறிக்க வேண்டும், தம்முடைய சித்தத்துக்கு மறித்து, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்லன்னு பாருங்க. அதுவே குமாரன். ஆமேனா? அப்ப கர்த்தரங்க சொல்றாரு, நான் உனக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா அவர் தான் நாயகர். அப்போ இந்த ஸ்திரீ இஸ்ரவேல் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் என்ன பண்ணாங்க, பக்தி மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதில் பயபக்தியோடு இருந்தவர்கள் தான் அன்னை மரியாள். அன்னை மரியாளுக்கு தேவன் என்ன செய்றார்? இப்ப வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இதோ பரிசுத்த ஆவியானவர் உன்மேல வந்து நிழலிடுவார். இந்த ஸ்திரீயின் வித்தாக இப்ப பிசாசுக்கு தலை உடையுது. கிறிஸ்து பிறந்தப்பே அவனுடைய அஸ்திபாரமெல்லாம் ஆட்டங்கண்டு விட்டது. அவனுடைய சிங்காசனமெல்லாம் ஒண்ணுமில்ல, கொல்கதாவெல்லாம் அன்னைக்கே நசுக்கி விட்டது. சியோனுக்கு ஒரு ஆத்துமாவும் போகக்கூடாதபடிக்கு, நல்லா கவனிங்க, சியோனுக்குள்ளே போகக்கூடாதபடிக்கு இவன் கொல்கொதாவில் இருந்து கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தான். ஆனால் என்றைக்கு கிறிஸ்து பிறந்தாரோ, என்றைக்கு சியோனின் ராஜா பிறந்தாரோ, அன்னைக்கே அவனுக்கு ஆட்டம் கண்டு விட்டது. அதனால் தான் 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள்லாம் கொலை செய்யும்படி பிளான் போட்டான். அல்லேலூயா. அவன் குருடன், ஆமெனா, அவன் திருடன், அவன் பொய்யன், அவனுக்கு ஒன்றும் புரியாது, அவனுக்குள்ள சத்தியம் இல்லை, அவனுக்கு தேவ ரகசியம் எல்லாம் தெரியாது. பைபிள் தெரியும், தேவ ரகசியம் தெரியாது அவனுக்கு, டாக்டரின் தெரியாது அவனுக்கு. ஆமேனா? பார்க்க எல்லாம் எத்தனை சந்தோஷமா இருக்குது. இந்த கொல்கொதாவில் மறிக்கிற சாதாரண விஷயமா? அவர் ஏன் அங்கே வந்து மறித்தார்? ஏன்னா அவன் அங்கே சிங்காசனம் போட்டு உட்காந்துக்குன்னு தேவ பிள்ளைங்களை ஓடி ஒளிய செய்து கொண்டிருக்கிறான். ஓடி ஒளிஞ்சிக்க, உன் ராஜ்யம் என்ன ஆகுறது? நீயே அவர் ராஜ்யத்துக்கு போராடுற, நீயே அவர் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு போய் நிற்கிற. உன் ராஜ்யம் என்ன வருது? உனக்கு எவ்வளோ அவமானம், உனக்கு எவ்வளோ வெக்கம். இந்த வெக்கத்தை சொல்லி சொல்லியே சாவடிக்கிறான். வெக்கம், உனக்கு எவ்வளோ வெக்கம் பாரு. உன்னை பாரு எல்லாம் எப்படி உன்னை கேவலமாக பார்க்குறாங்க பார்த்தியா? பாரு உன்னை பாரு எல்லாரும் எப்படி ஒரு மாதிரி பார்க்குறாங்க பார்த்தியா? உனக்கு வந்து மதிப்பே இல்லை பார்த்தியா? உன் வீட்டிலே உனக்கு மதிப்பு இல்லை, உன் கூடக்கிறவங்களே உன்னை மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி உன்னை பற்றியே பேசி பேசி தேவ பிள்ளைகள் சியோனுக்குள்ளே போய் சியோன் மலையில் ஆளுகை செய்யக்கூடாதபடிக்கு அவன் கொல்கொதாவில் சிங்காசனம் விட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இந்த கொல்கொதாவில் அவன் தலையை நசுக்குவதற்காக கர்த்தர் ஸ்திரீயின் வித்தாக அவர் பிறந்தார். இப்போ பாருங்க, இந்த இஸ்ரவேல் சபையில் காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவரும். அல்லேலூயா. இதான் ரகசியமே. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணம். அந்த வசந்த வாசித்தே ஆகணும். கலாத்தியர் 4:4 வாசிமா. கலாத்தியர் 4:4. நாம் புத்திர சுவிகார
நாம் புத்திர சுவிகாரத்தடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்ட நியாயப்பிரமாணம் யாருடைய பிரமாணம்? தேவனுடைய பிரமாணம். அந்த பிரமாணத்தை பெற்றுக்கொண்டவள் யார்? இஸ்ரவேல் சபை. கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவர், எங்க அப்பாவுடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன், நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். இதுவே குமாரன். குமாரன் உண்டு, டே சத்துருவே நான் செத்தம் பாருடா. ஆமேன் சொல்லுங்க. எங்க அப்பா உண்டுடா. ஆமேனா? கற்பனை பண்ண முடியலையா? நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். சர்வ வல்லவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார். தொடர்ந்து வாசிமா. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆமென். அல்லேலூயா. இந்த காலம் நிறைவேறின போது ஸ்திரீ ஆகிய இஸ்ரவேலினுடைய அந்த ஸ்தானத்தில் அன்னை மரியாள் இடத்துல தேவதூதன் ஒரு செய்தியை கொடுக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 1:35 வாசிக்கலாம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஆமென். தேவனுடைய குமாரன். ஏனென்றால் இவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவராய், நியாயப்பிரமாணம் அன்பு, தன் சகோதரனுக்காக பலியாகிற அன்பு, முதலாவது தேவ அன்பும் தேவனுக்குள்ள தன் சகோதர அன்பும். இதுதான் நியாயப்பிரமாணம். தன் சகோதரர்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிற தேவனுடைய குமாரன் வருவார். அப்ப குமாரன் எங்க போய் மரிக்கணும்? கொல்கொதாவில் போய் மரிக்க வேண்டும். ஏனென்றால் பிசாசு அங்கே என்ன செய்தோம்? எல்லாம் தேவனுடைய தான். அந்த சியோன் மலை, அந்த கொல்கொதா மலை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய தோட்டம் தான். அந்த தோட்டத்தில் தேவன் மனிதனுக்கு கொடுத்த அதிகாரத்தை, அவனுடைய சுயாதீன சித்தத்தை, அந்த தாமே முடிவெடுக்க வேண்டிய அந்த தீர்மானத்தில் தேவனை அப்பா என்று சொல்லாம பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு விட்டான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அவன் அங்கே சிங்காசனம் போட்டு உக்காந்துட்டான். ஆக பிசாசுக்கு சிங்காசனத்தை கொடுத்தது யாரு? மனுஷன் கொடுத்துட்டு உட்காந்துட்டான். இப்போ அவன் சிங்காசனத்தை அழிக்கணும். அப்படி என்ன அர்த்தம்? சர்வ வல்லவருடைய குமாரன் பூமியில சாகணும். தம்முடைய சுயாதீன சித்தத்துக்கு சாகரவன் தான் குமாரன். புரிஞ்சு போச்சா? தன்னுடைய சுயாதீன சித்தத்துக்கு சாகரவள் தான் மனைவி. அதுதான் இஸ்ரவேல் சபை. ஆமெனா? அதான் தான் மனைவி இஸ்ரவேல் சபை. அப்போ அந்த இஸ்ரவேல் சபையிலிருந்து காலம் நிறைவேறின போது இஸ்ரவேலிலே பிறந்தவர், பெத்லகேமிலே பிறந்தவர், அவர் நாசரேத்திலே வளர்ந்தவர், அவர் கல்வாரி சிலுவையில் சாகும்போது, குமாரன் சாகும்போது அப்பா என்ன செய்வார்? அவர் கலிகூறுவார். உண்மையாக இயேசு கிறிஸ்துடைய மரணம் பிதாவாகிய தேவனுக்கு மனமகிழ்ச்சியை கொடுத்தது. என் குமாரன் அவர் என் குமாரன். இந்த சத்துரு என்னை அறியாமல் போனான். அவன் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தை நிலைநிற்கவில்லை. சத்தியம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். குமாரனுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவுதான் சத்தியம். அந்த உறவை இந்த பொய்யன் அறியவில்லை. ஆனால் என் குமாரன் மரித்திருக்கிறார், அவர் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அவர் மரித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஒரு மகிமையை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தேவனுடைய குமாரன், அவர் தேவன் தங்குகிற வீடு. குமாரன் தேவன் தங்குகிற வீடு. ஆக தேவனுடைய கல். இந்த கல்லின் மேல் எவன் விழுவானோ அவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவனை நசுக்கி போடும். அப்ப என்ன சொல்ல வராரு? நான் குமாரன்டா, தேவனுடைய குமாரன் நான். குமாரன், இந்த குமாரனுக்குள்ள தேவன் தங்கி இருக்கிறார், தேவன் வாசமா இருக்கிறார். நான் உங்க மேல விழுந்தனா நீங்க நசுக்கிடுவேன். ஆமெனா? அப்ப இந்த கல் கொல்கொதாவில் அங்க என்ன பண்ணுது? விழுந்து நசுக்கினது. அந்த வசந்த வாசிங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை 21வது அதிகாரம் 44 வாசி. 44 வாசி. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். கல் என்பது என்ன? குமாரன்.
கல்னா என்ன? குமாரன். அப்பா தங்குகிற வீடுதான் கல். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆக கர்த்தர் என்ன பண்ணாரு? இந்த கொல்கதா மேல விழுந்து நசுக்கினார். கொல்கதா மலையில போய் அவர் சாக வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டார். அவர் செத்து அப்பாவை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் கல்வாரி சிலுவையில மரிக்கும் போது, பிதாவே என் ஆவியை உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த கொல்கதா மலையிலிருந்து கடைசியா அந்த ஆவியை அப்படியே அப்பாவுக்கு ஒப்பு கொடுத்தார். ஏன்னா அவர் கல், ஏன்னா அவர் தான் சித்தத்தை செய்யவில்லை, எங்க அப்பாவுடைய சித்தத்தையே நான் செய்கிறேன் என்ற குமாரன் அவர். அவர் சொன்னதும் பிதாவாகிய தேவன் மகிமைப்பட்டார். என் பிள்ளைங்கள்லாம் மீட்கும்படியாய், என் பிள்ளைங்களுக்குள்ள இருக்கிற மரணத்தை எல்லாம் ஜெயிக்கும்படியாய், மரணத்துக்கு அதிகாரிக பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழித்தார். ஆமேனா. குமாரனால மட்டும்தான் மரணத்தை அழிக்க முடியும். ஆமேனா. குமாரன் மரித்து அதனால்தான் மரணத்தை அழிக்க முடியும். அதனால்தான் புனித வெள்ளி அப்படின்னாவே நல்லா சந்தோஷமா பிரியாணி சாப்பிடணும். புரியுதா இல்லையா? ஏன்? என் மரணம் ஜெயிக்கப்பட்ட நாள், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்த நாள், அது சந்தோஷத்தின் நாள். அதை போய் சில பேர் என்ன பண்ண, துக்க கஞ்சி காசுவாங்க. பார்த்துக்கிட்ட சில பேர் துக்க கஞ்சி குடிப்பாங்க. என்ன இருக்குடா தெரியல, பாவம் இல்லை, அவங்களாம் தெரியல. தேவன் நல்லவர், அவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இப்போ கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவன் தலையை நசுக்கிட்டு நமக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். இப்போ நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. இப்போதான் நான் முடிக்கிறேன், அவள் தான் முடிஞ்சு போச்சு. இல்லை கவனிங்க, இப்போ குமாரன் வந்து கொல்கொதாவில் அவன் தலையை நசுக்கிட்டாரு. ஆமேனா. அவருடைய வித்து, தேவனுடைய வித்து குமாரன். அவன் தலையை, சத்துருவின் தலையை நசுக்கிற அந்த வல்லமை குமாரனுக்குள் இருக்கிறது. அந்த வித்து இயேசு கிறிஸ்து என் ஜீவன் என்கின்ற அந்த ரகசியம் நமக்குள்ளே இருக்குமேயானால் நாமும் சாத்தான் தலையை நசுக்க போகிறோம். ஆமேன் சொல்லுங்க. அவருடைய வித்து நமக்குள் இருக்குமேயானால் சாத்தான் தலையை நசுக்கிட்டு இந்த மாம்சமும் ரத்தமும் மகிமை அடைஞ்சு மறுரூபம் அடைஞ்சு போகுது பாருங்க. அதுதான் சாத்தான் தலையை நாம நசுக்கிறது. ஆமேனா. அப்ப அதுக்கு முன்னாடி நான் தேவனுடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் தேவனுடைய பிள்ளை என்கின்ற தேவனுடைய வித்து நமக்குள்ளே இருக்க வேண்டும். நாம் பாவம் செய்யக்கூடாது. எடுத்து வாசிங்க 1 யோவான் நிருபத்தில் 2 வசனம் மட்டும் காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 யோவான் நிருபம், 2 யோவான் நிருபத்தில் அங்கே அவர் என்ன எழுதுகிறார்? தேவனுடைய வித்து என்று சொல்லி 3வது அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 8-9 வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். வாசிங்கம்மா சேர்ந்து. 1 யோவான் 3வது அதிகாரம் 8-9 வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் சொல்றது புரிஞ்சு போச்சா? பாவம் செய்கிறவன் பிசாசினால், மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாண சுயநீதி உள்ளவன் பாவம் செய்யறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அவன் என்ன பண்றதுல கீழ்ப்படிய மாட்டான். அவன் குமாரத்துவத்தை ஒத்துக்க மாட்டான். பிதா குமாரத்துவத்தை ஒத்துக்க மாட்டான். குமாரன் கிறிஸ்துவினுடைய பலியில தான் எல்லாமே உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒத்துக்க மாட்டான். குமாரத்துவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த சத்துருவால, கிறிஸ்துவினுடைய மரணத்தை ஒத்துக்கொள்ள முடியாது இந்த பேயால. அப்ப நாம் என்ன செய்யணும்னா, அதிகாரம் எனக்கு இல்லை, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் தேவனுடையவைகள் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிசாசினுடைய கிரியைகள் எங்கிருந்து செயல்படுது? கொல்கொதாவிலிருந்து செயல்படுகிறது. அவன் அங்க சிங்காசனம் விட்டுருக்கிறான். கர்த்தர் அவன் சிங்காசனத்தை அடிச்சு உடைச்சு தள்ளிட்டாரு. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து வாசிக்கும் போது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். அவன் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். தாம் பெருமையை தேட மாட்டான். ஆமெனா. அவன் என்ன பண்ண மாட்டான்? தாம் பெருமையை தேட மாட்டான். சர்வ வல்லவருடைய அப்பாவுடைய மகிமையை தேடுவான். ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்கு உள்ளிருக்கிறது. அந்த வித்து
ஸ்திரியின் வித்து, அந்த வித்து நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமெனா. அந்த வித்து நமக்குள் இருக்கிறபடினாலே இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரன் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பது நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷம். உனக்கு நீ தேவனுடைய வித்தா இருந்தன்னா உன் சகோதரன் மேல அன்பா இருப்ப, உன் கணவனுக்கு கீழ்ப்படிவ, உன் கணவனுக்கு உண்மையா இருப்ப, உன் மனைவிக்கு நீ உண்மையா இருப்ப. அந்த உண்மைத்துவம் அங்கே உள்ள இருக்கணும். பாவம் செய்யக்கூடாது, தன் சகோதரனை நேசிக்கணும். எல்லாம் என் தேவன் கொடுத்த பிள்ளைகள் என்கின்ற அந்த கான்செப்ட் உள்ள இருக்கும். இதுதான் தேவ வித்தாகிய கிறிஸ்து உனக்குள் இருப்பாரே. ஆனால் உன் நியாயப்பிரமாண சுயநீதி, உன் முகத்தை நீ வெறுப்ப, உன் அசைவை நீ மறப்ப, உன் அலங்காரத்தை நீ துறப்ப. மரணம் என்பது அலங்காரம், பாவம் என்பது அசைவு, நியாயப்பிரமாணம் என்பது அழகு. இதெல்லாம் ஸ்லைடு போட்டு சொல்லி கொடுத்தாச்சு. அப்போ மரணத்தின் கூறு பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அப்போ தேவனுடைய வித்தாகிய குமாரத்துவம் என் இருதயத்துக்குள்ள என் ஆத்மாவில் இருக்குமே. ஆனால் சத்துருவை அவன் தலையை நான் நசுக்கிட்டு, எப்படி கர்த்தர் சிலுவையில் மரித்து அவன் தலையை நசுக்கினாரோ, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவரோடு நம் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த அனுபவம் நமக்குள் இருக்குமே. ஆனால் கிறிஸ்து இயேசுவை நாம் தரித்து கொண்டிருப்போமே. ஆனால் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது என்பது நாம் கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்தில் தரித்திருக்கிறோமே. ஆனால் இந்த உலகத்தை நாம் வெறுத்துட்டு இருப்பேன். நான் வேற யாரையும் வெறுக்க மாட்டேன், என்னை தான் நான் வெறுக்கணும். ஏன்னா என் மாம்சம் தான் என் பகை. உயிர்த்தெழுந்து ஆவியின் சரீரத்தை பெற்றுக்கொண்ட தேவகுமாரனை என் இருதயத்தில் நான் தரித்து கொண்டிருப்பேன். அப்படி கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிற நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் சாத்தான காலின் கீழே போட்டு நசுக்கிட்டு மறுரூபம் அடைஞ்சு தேவனை போய் சந்திப்போம். ஆமேனா? எடுத்து வாசித்து முடிங்க. ரோமருக்கு நிருபம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. கரங்களை ஊற்றி ஆமென் சொல்லாமா? அவர் கிருபை இல்லாம எதுவுமே கிடையாது. அவர் ஜெயம் பெற்றவர், அவர் ஜெய கிறிஸ்து, அவர் வெற்றி பெற்றவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய கிருபையில் தான் நாம் என்ன பண்ண போறோம்? வெற்றி பெற்று சமாதானத்தின் தேவனை சந்திக்க போகிறோம். இதுவரைக்கும் அவருடைய சிருஷ்டியில் யாருமே தேவனை சந்தித்ததே இல்லை. முறையா அவருடைய சிருஷ்டிகளிலேயே அவர் சித்தம் கொண்டு நம்ம முதற் பலன்களாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். சாத்தான காலின் கீழே போட்டு நசுக்கிட்டு, ஏன்னா அவன் மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் அதிகாரி, மரணத்துக்கு அதிகாரி அவன். எது மரணம் என்றால் மாம்சமும் ரத்தமும் மரணத்தை உண்டாக்கி விட்டது. அதுக்குள்ள போயிட்டோம். மாம்சமும் ரத்தமும் தேவராஜ்யம் சுதந்திரிக்காது. அப்போ தேவனுடைய வித்தாகிய குமாரனை நம்முடைய இருதயத்தில் தரித்து கொண்டு இருப்போமே. ஆனால் சாத்தான காலின் கீழே போட்டு நசுக்கிட்டு மறுரூபம் அடைஞ்சி மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்டு ஆவியின் சரீரத்தை பெற்றுக்கொண்டு ஆவியாயிருக்கிற சமாதானத்தின் தேவனை நாம் முகமுகமாய் தரிசிப்போம். அதுதான் ரகசிய வருகை, அதுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். ஆக கொல்கொதாவில் நாம் வெற்றி பெற்று விட்டோம், ஜெயம் பெற்று விட்டோம். நாம் என்ன பண்ணோம்? யுத்தம் நடந்தது கொல்கொதாவில், ஆட்சி செய்வது சீயோனிலே. ஆமெனா? யார் கூட யுத்தம்? இந்த மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசு கூட யுத்தம். அதில் குமாரர்கள் எல்லாம் அங்கே தான் ஜெயிக்கணும். குமாரர்கள்லாம் யுத்த காலம் எது? கொல்கொதா யுத்தகலம். ஆட்சி செய்கிற சிங்காசனம் சீயோன். அல்லேலூயா, ஆமேனா? சமாதானத்தின் நகரம் எருசலேமில் தான் எல்லாமே உள்ள இருக்குது. அப்படியானால் இந்த கொல்கொதாவில் நாம் ஜெயம் பெற்று விட்டோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து வித்து நமக்குள் இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவில் அவரை தரித்திருக்கிறோம். இவனை ஜெயிச்சிட்டோம். அல்லேலூயா, இவனை ஆணி எடுத்து சாகடித்து விட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.